ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல பட்டாபிராம் ரயில் ஓவர் பிரிட்ஜோடைய ஒர்க் ப்ராக்ரஸ் எந்த அளவுல இருக்கு அப்படின்ற தகவலை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். ஒரு 4-5 மாதங்களுக்கு முன்னாடி இந்த ரயில் ஓவர் பிரிட்ஜோடைய பணிகள் ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் ஒன்று கொடுத்துருந்தேன். அதனை தொடர்ந்து இப்போ இந்த மேம்பால பணிகளானது ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். சென்னையுடைய ஒன் ஆஃப் தி பிஸியஸ்ட் ரோட்ஸான சிடிஹெச் ரோட்ல இருக்கிற ஒரு ரயில்வே கிராசிங்க்கு மேலதான் ஒரு 10-15 வருஷமா இந்த ரயில் ஓவர் பிரிட்ஜை கட்டி வர்றாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம சென்னை நகருடைய ஒன் ஆஃப் தி பிஸியஸ்ட் ரோட்ஸ் தான் இந்த சிடிஹெச் ரோடு. இந்த சிடிஹெச் ரோட்ல 15 to 20 இயர்ஸா ஒரு ப்ராஜெக்ட் டிலே ஆகுறது அப்படின்றது நார்மலான ஒரு விஷயம் கிடையாது. நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன், உங்களால அதை கம்பேர் பண்ணி விஷுவலைஸ் பண்ணி பார்க்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு மவுண்ட் ரோட்ல ஒரு ரயில்வே கிராசிங் இருக்கு அப்படின்னு வச்சுப்போம். இந்த ரயில்வே கிராசிங் வழியா ட்ரெயின்ஸ் கிராஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் ரயில்வே கேட் திறக்கும், அதுக்கப்புறம் தான் வாகனங்கள் போகும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை இருந்தா எந்த அளவுக்கு டிராபிக் ஜாம்ஸ் அந்த பகுதியில் ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு நீங்க விஷுவலைஸ் பண்ணி பாருங்க. அதே மாதிரியான ஒரு இம்பாக்ட் தான் நம்ம பட்டாபிராம் ரயில் ஓவர் பிரிட்ஜ்லயும் நடந்திருக்கு. அது நிஜமாவே எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சேலஞ்சை இந்த சாலை வழியா டெய்லி கடக்கிறவங்களுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்றத நீங்க விஷுவலைஸ் பண்ணி பார்க்க முடியும். இப்போ நான் சொன்னது எல்லாமே ஹிஸ்ட்ரி தான். ஏன்னா இப்போ இந்த ரயில்வே பிரிட்ஜோடைய பணிகள் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட்னு சொல்றதை விட ஃபுல்லாவே கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரியான ஒரு ரயில்வே கிராசிங் நகருடைய மிக முக்கியமான பகுதியில் இருக்கு அப்படின்றது நிஜமாவே ஒரு பெரிய தலைவலி பிடிச்ச ஒரு விஷயம் தான். இந்த ரயில்வே கிராசிங் பத்தி நம்ம சொல்லியே ஆகணும். ஏன்னா இது ஒன் ஆஃப் தி பிஸியஸ்ட் ட்ரெயின் ரூட்ஸ்ல இந்த ரயில்வே கிராசிங் ஆனது இல்ல. சென்டர்ல இருந்து பட்டாபிராம் சைடிங்க்கு வர ட்ரெயின்ஸ் மட்டும்தான் இந்த ரயில்வே கிராசிங் வழியா கிராஸ் ஆகும். இந்த பட்டாபிராம் சைடிங் வண்டி எப்போ வரும் எப்போ போகும் அப்படின்றதே தெரியாது. ஆனா கரெக்டா ஆபீஸ் போற நேரத்துக்கு வந்துடும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஒருவேளை பீக் ஹவர்ஸ்ல இந்த ரயில்வே கிராசிங்ல போய் மாட்டிட்டோம் அப்படின்னா 15 to 20 மினிட்ஸ் மாட்டிப்போம் அப்படின்றது உறுதியான ஒரு விஷயம். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த விஷுவல்ஸ் அந்த பிரிட்ஜ் மேல இருந்து எடுத்த ஒரு விஷுவல்ஸ் தான். இது ரொம்பவே டிலேடான ஒரு ப்ராஜெக்டா இருந்தாலுமே இது ஒரு டபுள் தமாக்கா அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த பிரிட்ஜ் மேல நின்றுட்டு பக்கத்துல ஒரு டைட்டில் பார்க் வரதை பார்க்கறது அப்படின்றது ஒரு கண்கொள்ளா காட்சி அப்படின்னு தான் சொல்லணும். எஸ்பெஷலி ஃபார் பட்டாபிராம் வாழ் மக்கள் நிச்சயமா இதை அவங்க ஒரு டபுள் தமாக்கா அப்படின்னு தான் சொல்லலாம். டபுள் தமாக்கா அப்படின்னா 2 தீபாவளி கொண்டாடுறதுக்கு ஈக்குவலண்டான ஒரு விஷயம் தான் அந்த பகுதி மக்களுக்கு.
இந்த ரயில் ஓவர் பிரிட்ஜுக்கு 2 பக்கமும் பார்த்தீங்க அப்படின்னா சர்வீஸ் லைன்ஸ் இருந்தது. இந்த சர்வீஸ் லைன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 4, 5 மந்த்ஸ்க்கு முன்னாடி உங்களால கம்யூட்டே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு கரடு முரடான ஒரு சாலையா இருந்த இடம். பட் இப்போ அது எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணி நீட்லி லைடு ரோட்ஸா போட்டுட்டாங்க. இங்க இருக்கிற ஒரே ஒரு குறை அப்படின்னா இந்த சர்வீஸ் லைன்ஸை நிச்சயமா நம்ம சொல்லி ஆகணும். நீங்க சர்வீஸ் லைன்ஸை டிராவல் பண்ணும்போது ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணுவீங்க. ஒரு பக்கம் கொஞ்சம் நேரோவா இருக்கும், இன்னொரு பக்கம் கொஞ்சம் ப்ராடரா இருக்கும். இதை நான் இப்போ ஏன் குறிப்பிட்டு சொல்றேன் அப்படின்னா, இப்போ கூடிய விரைவில் இங்க டைடல் பார்க்கை திறந்தாங்க அப்படின்னா நிச்சயமா இந்த சர்வீஸ் லைன்ஸ்ல மிகப்பெரிய அளவிலான போக்குவரத்து நெரிசலானது ஏற்படுறதுக்கு சான்ஸ் இருக்கு. இன்னொரு பக்கம் இந்த ரயில் ஓவர் பிரிட்ஜை ஒட்டி தான் பட்டாபிராம் பஸ் டெர்மினஸுமே இருக்கு. ஃபார் த பாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் இந்த மேம்பால படிகள் நடக்கிறதுனால இங்க எந்த பஸ்ஸஸுமே வரல. இங்க இருந்து ஒரு 100 மீட்டருக்கு முன்னாடி இருக்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு, பட்டாபிராம் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. அந்த இடத்துல தான் வந்து பஸ்ஸஸ்லாம் வந்து ரிட்டர்னே அப்படியே போயிட்டு இருந்தது. இன்ஃபேக்ட் இந்த பஸ் டெர்மினஸை லிட்டரலா யூஸ் பண்றதே விட்டுட்டாங்க. அங்க பாத்தீங்கன்னா நிறைய குப்பைகள், அங்க இருக்கிற கான்கிரீட் கலவைகள் எல்லாத்தையும் அந்த பஸ் ஸ்டாண்ட்ல கொட்டி வச்சிருந்தாங்க. பட் இப்போ இந்த மேம்பால பணிகள் முடிவடைஞ்ச நிலையில அந்த பஸ் ஸ்டாண்டையுமே கிளீன் பண்ணி சுத்தப்படுத்திட்டாங்க. இப்போ இந்த பஸ் டெர்மினஸ்ல பஸ்ஸஸ் போக வர ஆரம்பிச்சது அப்படின்னா இந்த லேன்ஸ் வந்து கொஞ்சம் நேரோவா இருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது. இந்த சாலை வழியா, இந்த லேன்ஸ் வழியா நீங்க பயணிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன தோணுது? இல்லை ப்ராடரா தான் இருக்கு, எவ்வளவு டிராஃபிக் வந்தாலும் இந்த லேன்ஸ் வந்து டைடல் பார்க் திறந்தாலும் சரி, இல்லை நிறைய பஸ்ஸஸ் பட்டாபிராம் பஸ் டெர்மினஸ்க்கு வந்து போனாலும் சரி, இந்த லேன்ஸ் வந்து டிராஃபிக்கை ஹேண்டில் பண்ணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுதா? இல்லை இன்னும் கொஞ்சம் அதை அகலப்படுத்தினா சரியா இருக்கும் அப்படின்னு உங்களுடைய கருத்தையும், உங்களுக்கு தோன்ற கருத்தையும் கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்யுங்க. இந்த ரயில் ஓவர் பிரிட்ஜில் 2 ஆர்ம்ஸ் இருக்கு. ஆனா இப்போதைக்கு ஒரே ஒரு ஆர்மை தான் ஓபன் பண்ணியிருக்காங்க. கரெக்டா அந்த ரயில்வே ட்ராக் கிராஸ் ஆகிற இடத்துல பணிகள் இன்னும் மீதம் இருக்கு. இந்த ரயில் ஓவர் பிரிட்ஜ் ரொம்பவே ப்ராடா இருந்தாலுமே இந்த ரயில்வே ட்ராக்குக்கு மேல ஒரே ஒரு ஆர்மோட பகுதி தான் ஓபன் செய்யப்பட்டிருக்கிறதுனால இங்க கொஞ்சம் டிராஃபிக் கன்ஜெஷன் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. மேபி இன் நியர் ஃபியூச்சர் இவ்வளோ தூரம் பணிகள் முடிஞ்ச நிலையில் இன்னொரு ஆமையும் ஓப்பன் பண்ணிடுவாங்க. அதாவது ஆம் அப்படின்னு நான் சொல்கிறது அந்த ரயில்வே ட்ராக்குக்கு மேலே இருக்கிற மேம்பால பணிகளையும் முடிச்சிட்டாங்கன்னா நிச்சயமாக அது ஃப்ரீ ஃப்ளோயிங் டிராஃபிக்கு வழிவகுக்கும். இந்த பிரிட்ஜோடைய கட்டுமான பணிகள் முடிஞ்சு ஆல்மோஸ்ட் ஒரு 1 மந்த் ஆக போகுது. ஸோ கூடிய விரைவில் இந்த ரயில் ஓவர் பிரிட்ஜை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு ஓப்பன் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். அவ்வளோதான் இந்த வீடியோவில். இந்த வீடியோவோட தொடர்ச்சியாக பட்டாபிராம் டைடல் பார்க்குடைய ப்ராக்ரஸ் அப்டேட்டையும் இன்னொரு வீடியோவில் நான் தரேன். இதே மாதிரி சென்னையிலிருந்து தகவல்களுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.